என் அன்பு சகோதரி, ஜெபத்தில் இப்படி கேளுமா. என் அன்பு சகோதரி, நீ என் ஜெபத்தில் மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். உங்கள் யாரையும் ஆண்டவர் அவாய்ட் பண்ண மாட்டார். இந்த உலகமே உங்களை கைவிடலாம், இந்த உலகமே உங்களை வெறுக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களை வெறுக்கவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏசப்பா சொல்ல மாட்டார். என் அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருமா. உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். உன்னோடு தகப்பன் இருக்கிறாருமா. என் அன்பு சகோதரி, அப்பா உன்னோடு இருக்கிறாருப்பா. உண்மையில் மனதுருகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உண்மையில் அவர் மனதுருகிற தேவன். எப்படி உன்னை கைவிடுவார்? ஏசாயா 54:10 சொல்கிறது, உண்மையில் மனதுருகிற கர்த்தர் அப்படின்னு தெளிவாக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரிடத்தில் வந்த எல்லாருமேலும் அவர் மனதுருகினார். வனாந்தரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது அவங்க பசியோடு சோர்ந்து போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்க மேலே அவர் மனதுருகினார். ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுடைய பாதத்தில் விழுறான், அவன் மேலே கர்த்தர் மனதுருகிறார். வியாதியோடு, பலவீனத்தோடு, கட்டுகளோடு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஜனங்கள் இயேசுநாதர்கிட்ட அன்றைக்கி வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். நம்ம சபையில் பாடுறோம்ல, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே இப்படின்னு சொல்லி, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரி, எத்தனை ஆராதனையில் ஆண்டோடைய மன உருக்கத்தை இப்படி பாடல் மூலியமாக ஆண்டவருக்கு நீ தெரியப்படு.